அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பா இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல, இன்னைக்கு வந்து நம்ம பேசப்போற சிறப்பு விருந்தினர் யார் அப்டின்னா, டாக்டர் வியங்கோ பாண்டியன். இவர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய யூத் விங் பிரசிடென்ட்டா இருக்காரு. இன்னைக்கு பல அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இவங்களுமே சமீபத்தில ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. இத பத்தி தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் இப்போ அ அரசியல் களம் சூடு பிடிக்குது. 26 எலக்ஷனுக்காக எல்லாருமே வந்து அவங்கவங்க சைட்ல இருந்து வொர்க் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சமீபத்தில நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்கீங்க. ஸோ இதோடைய மெயின் அஜெண்டாவா என்ன சார் இருந்துச்சு இந்த கூட்டத்துக்கு? யா. நீங்க சொன்ன மாரி 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் களம். எங்க பொதுக்குழு கூட்டி நாங்க எங்க உறுப்பினர்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை செய்வதற்கும், எங்கள் கட்சியின் கோரிக்கைகளை முன்னெடுத்து நாங்க தீர்மானங்களை இயற்றியிருக்கின்றோம். அதன் போக்கில் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நம்ம வலுவாக ஒரு இயக்கமாக இன்னும் வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அதெல்லாம் நாங்க டிஸ்கஷன் பண்ணி எங்க பொதுக்குழுவுல நாங்க நெறைய தீர்மானங்களை நிறைவேற்றினோம். சார் பொதுவா வந்து நீங்க லாஸ்ட் எலக்ஷன்லயும் நீங்க வந்து கேம்பெயின் பண்ணியிருந்தீங்க. இந்த வாட்டி எப்போதும் இல்லாத அளவுல கொஞ்சம் கிராண்டா பொதுக்குழு பண்ணியிருந்தீங்களோ? ஆ அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக எங்க கட்சியின் வளர்ச்சியுமே இருக்குது. ஓகே. அதற்கு காரணம் எங்கள் கட்சியின் செயல்பாடுகளும் அதிகமாக எங்க பொறுப்பாளர்கள் மூலம் காண காண முடிகிறது. அவர்களின் ஆரவாரம், ஆர்வமும் அதன் பிரதிபலிப்பாக தான் நாங்கள் இத பார்க்கிறோம். நான் உங்களோட ஸ்பீச் ஃபுல்லா பார்த்திருந்தேன். ஏன்டா எங்கள மட்டும் எப்ப பார்த்தாலும் எஸ்சி, எஸ்சின்னு சொல்றீங்க? அப்படின்னு அது அந்த வலி இருக்கும் வியங்கோ சாருக்கு. கண்டிப்பா. அதாவது அது ஒரு சோசியல் ஸ்டிக்மா. அந்த ஸ்டிக்மா வந்து பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு சமுதாயம் அந்த எஸ்சில இருக்கிற சமுதாயம் சார்ந்த மக்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அத தான் நாங்க வந்து எதிர்த்துட்டு இருக்கோம். அது அந்த சோசியல் ஸ்டிக்மா வந்து ஒரு ஒரு மனிதனின் திறமைக்கு முதன்மை இருக்கணுமே ஒழிய, அந்த சோசியல் ஸ்டிக்மாக்கு முதன்மை இருக்கக்கூடாது. இத தான் நாங்கள் இல்ல எதிர்க்கிறோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி, ஒரு நீங்க சொல்றது பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறத வந்து நீங்க ரொம்ப அழுத்தி சொல்றீங்க. ஆமா. சோ அப்படி அப்படி பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் பொழுது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இட ஒதுக்கீடுல பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? அதாவது அனைத்து மக்களுமே ஒரு பட்டியல் சாதியினர் தான். பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஃப்சியா இருக்கலாம். ஸோ அந்த கிளாஸ்ல ஏதாவது ஒரு டிவிஷனுக்கு கீழ தான் வருவாங்க. ஆனா எஸ்சினா மட்டும் எஸ்சி அப்படின்ற ஒரு அடையாளமும், ஒரு 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 உதாசீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு ஒரு சூழல் உலவுது. அந்த இத மாத்தணும் அப்படின்றதுக்கு தான் நாங்க முயற்சி எடுக்கிறோம். பட்டியல் வெளியேற்றம் எதற்கு கேட்கிறோம்னா, நாங்க வந்து சமத்துவம் பேசிட்டு, சமத்துவம் என்ற போர்வைக்குள் ஏமாத்துறவங்க மாரி நாங்க கிடையாது. எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நாங்க ஒரு வேளாண் தொழில் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம். பெரும்பான்மை உள்ள சமூகம். அப்படின்னும்போது, எப்படி நாங்கள் பட்டியல் சாதியினர்ல ஒரு வரலாற்று பிழையினால நாங்க சேர்க்கப்பட்டோம். அந்த தவறுனால நாங்க இன்னும் ஒரு அந்த சோசியல் ஸ்டிக்மாக்குள்ளேயே இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நாங்க இத விட்டு வெளிய போணும்னு கேட்கிறோம். அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்கும்போது அது பரிசாக தெரியுது. எங்களுக்கு கிடைச்சா அது வந்து ஒரு பிச்சையாக தெரியுது. அந்த இத தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த அதாவது ஒரு பிசிக்குமே அவங்க ரிசர்வேஷன்ல அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். ஒரு எஃப்சிக்கும் எல்லாருக்குமே ஒரு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்படின்னும்போது எஸ்சினா மட்டும் ஏதோ அது ஒரு பிச்சை குடுக்குற மாரி ஒரு ஒரு வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்ப நாங்க வேண்டான்னு சொல்றோம். நாங்க வந்து ஒரு சுயமரியாதையோடு வாழ்ந்து வளர்ந்த சமூகம். ஒரு வேளாண்மை தொழில் செய்து, அதற்கென்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படின்னும்போது நாங்க இத விரும்பல. பட்டியலிருந்து ஏன் வெளிய போணும் அப்படின்னு கேட்கிறோம்னா, ஒருவன் தாழ்ந்தவன் என்று இவர்கள் சொல்லும்போது, மற்றொருவன் வந்து கண்டிப்பாக உயர்ந்தவர். உயர்ந்தவனாக தான் இருக்க முடியும். அந்த உயர்ந்தவன் நாங்க வந்து சமத்துவம் வேணும்னா, ஒருத்தர் தாழ்ந்தவன்லருந்து வெளிய போயிட்டாலே கண்டிப்பா அது சமத்துவமாக தான் நாங்க பார்க்கிறோம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் கண்டிப்பாக சமத்துவத்தின் சொந்தக்காரர்கள். அந்த சமத்துவம் நடக்க வேணும்னா, கண்டிப்பா நாங்க பட்டியல விட்டு வெளிய போணும். அததான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நீங்க வந்து டாக்டர் படிச்சு வந்திருக்கீங்க. இப்ப சமகால உங்க நண்பர்கள், ஆ மற்ற நீங்க இன்னும் உங்களுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க. ஆமா. அப்ப நீங்க வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க எல்லாரையுமே அரசியலாக்கணும் அப்படி சொல்லியிருந்தீங்கல்ல. சோ இப்ப நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நெறைய அப்பாவோட ஹிஸ்டரி அவரால நெறைய விஷயங்கள், உங்களுக்கு நெறைய பேர் வந்து நெறைய பேசியிருப்பாங்க. கம்யூனிட்டிய தாண்டியும் அப்பாவ வச்சும் உங்கள நெறைய பேர் பேசியிருப்பாங்க. சோ நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸா அரசியல் ஆக்கணும் அப்படின்னா, அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸா குடுப்பீங்க? ஏன்னா உங்களோட பெயின்ல இருந்து யூ வில் கிவ் தெம் சம் லெசன் இல்லையா? சோ அது என்னவா இருக்கும்? பாலிடிக்ஸ் வந்து ஒரு மக்களுக்கு செய்கின்ற ஒரு சேவையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த சேவை செய்யும் மனப்பான்மை சிறு வயதிலிருந்தே வரட்டும். ஒரு யங்ஸ்டர்ஸ் வரக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒரு அனுபவம்ன்றது நம்ம போக போக கத்துக்கிறது தான். அவர்களின் சிந்தனைகள் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும்.
முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இப்போ வியங்க சாருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி, நீங்க ஒரு யங்ஸ்டர். இப்ப நான் வந்து இதெல்லாம் மாத்தணும். இப்போ ஒரு சொல்லுவாங்கல்ல, காலையில எந்திரிச்சா இப்படி ஆயிரணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வியங்க சார் வந்து இந்த விஷயத்த மாத்தியே ஆகணும் நானு. அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தாட் ப்ராசஸ்? நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடம் நம்ம சரி ஓகே இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே, அந்த குடும்பத்துல நம்ம எப்படி நம்ம முன்னேறலாம்ன்றத தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதே போல இப்ப தமிழ்நாடே ஒரு பெரிய குடும்பமாக நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும்? அப்படின்ற ஒரு சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க அது இளைஞனாக இருக்கும்போது இன்னும் அந்த தாக்கங்கள் அதிகமாக இப்ப இருக்கும். நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கும்பொழுது, உங்க சமகால அந்த வயதுல இருக்க பசங்கள பார்க்கும்போது, என்னடா இவனுங்க இப்படி இருக்காங்க. ம், இவங்க இதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமே. ம். இன்னும் நம்ம சமூக பிள்ளைங்க இப்படி இருக்கே அப்படின்ற ஏதோ ஒரு சம்பவம் உங்கள பாதிச்சிருக்கும். அந்த கண்டிப்பா, மாரி ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருக்கு? கண்டிப்பா. நாங்க பட்டியல விட்டு வெளிய போறதுக்கு முக்கியமான காரணம் அங்க கேட்கறது வந்து, இப்போ சமூகத்துல கூட நீங்க அங்க தூத்துக்குடியில பார்த்தீங்கன்னா, ஆமா. ஒரு இளைஞர் ஒரு சகோதரர் வந்து புல்லட் வாங்குனாரு. புல்லட் வாங்குனாருன்றதுக்காக ஒரு கைய போய் வெட்டுறாங்க. நியூஸ்லலாம் பார்க்குறோம். கபடி ஒருத்தர் நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கப போய் வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கும்போது, ஏஐ அந்த ஜெனரேஷன் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜிக்கலா வளர்ந்து போற ஒரு ஜெனரேஷன் இருக்கும்போது, இந்த மாரி ஒரு பின்தங்கிய மனநிலையில் மக்கள் இன்னும் பயணிக்கின்றார்கள் என்ப ஒரு வேதனையாக இருக்கிறது. இத மாத்தணும் அப்படின்ற ஒரு இல்ல எல்லா எண்ணம் தான். கட்சியும் சொல்றது வந்து ஜாதிய ஒழிக்கணும். ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. சமூக நீதி குடுக்கணும். சோசியல் ஜஸ்டிஸ் வாட் தே கால். அப்ப அது வந்து முழுமையா இன்னும் 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆண்டாலுமே, இன்னும் முழுமையா வந்து கிடைக்கல அப்படின்றது தான் நீங்க சொல்றதுக்கான விளக்கம் கண்டிப்பா. இல்லையா? அதன் பிரதிபலிப்பாக தானே பார்க்க முடியும். நம்ம நியூஸ்ல பார்க்குற விஷயங்கள் வந்து, அதெல்லாம் ஒழிச்சிருந்தாங்கன்னா, இதுக்கு வேலையே இல்லையே. அதே மாரி ஜாதிய ஒழிக்கணும், ஜாதிய ஒழிக்கணும்னு 50 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப 50 வருஷமா என்ன முயற்சிகள் எடுத்து, இதை குறைவு செய்வதற்கு என்ன செஞ்சாங்க? அப்படின்றத நீங்க கண்டிப்பா மக்கள் தான் அவங்கள்ட்ட இல்ல கேட்கணும். இப்ப நீங்க ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசினாலே, இப்ப ஜான் பாண்டியன் சார் எப்படி பார்க்குறாங்க? ஒரு ஜாதி கட்டமைப்போட தலைவரா தான் பார்க்குறாங்க. ஒரு தேவேந்திரகுல சமூகத்துடைய பெரிய தலைவரா அவர பார்க்குறாங்க. அப்ப வியங்கோ சார் வந்து ஜாதி ஒழிப்பு பத்தியோ, ஜான் பாண்டியன் சார் ஜாதி ஒழிப்பு பத்தியோ பேசலாமா? அது வந்து ஒரு பொது பார்வையில் சித்தரிக்கப்பட்ட ஒரு பார்வையாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்புக்கு நாங்கள் கேட்கும்போது, நீங்க இவர்களை சார்ந்தவர்கள் என்று எழுதுவது, இல்ல ஒரு சாயம் பூசுவதே ஒரு தவறான ஒரு விஷயமாக நாங்க நாங்க பார்க்கிறோம். ஏன்னா, அனைத்து மக்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும். ஒரு சிலர் மட்டும் சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க அவங்களுக்கு ஸ்டாண்ட் பண்றோம். ஸோ தட் டசன்ட் மீன் நாங்க வந்து ஒரு சாதா ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். இல்ல அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க மாட்டோம் என்பது கிடையாது. யாரையும் தாழ்ந்தவன் கிடையாது. யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. அவரவர்கள் திறமையின் மூலமாகவும், அறிவினாலும், அறிவின் ஆற்றல் மூலமாகவும் தான் வளர வேண்டும். இப்ப வந்து நீங்க 24 எலக்ஷன்ல கேம்பெயின் போயிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அப்பா வந்து எக்மோர் எலக்ஷன் தொகுதியிலலாம் நின்றுருக்காங்க சட்டமன்ற தேர்தல்ல. பாராளுமன்ற தொகுதியில போகும்பொழுது, இப்போ அந்த வாக்குகள் வாங்கியிருந்தார்ல. 2,00,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அந்த வாக்குகள் வந்து எல்லா சமூகமும் சேர்ந்து போட்டது. கண்டிப்பா, கரெக்ட்டா? கண்டிப்பா. சோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்களும் கேம்பெயின் போயிருந்தீங்க. இப்போ எல்லாருக்குமான தலைவரா ஜான் பாண்டியன் அவர்கள் உருவெடுக்கிறாரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்களோட ரிசீவிங் இருந்திருக்கும்ல. நீங்க கண்டிப்பா. போயிருக்க இடத்துக்கு நீங்களும் கேம்பெயின் ஒவ்வொரு கண்டிப்பா, கண்டிப்பா. கிராமங்களுக்கும் போனீங்க. சோ சிட்டிக்கும் இந்த ரூரலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்பா இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கும்போது, ஒரு மகனா வந்து உங்களுக்கு அ பாரம் அதிகமா இருந்தாலுமே, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்பா பாருங்க, அப்பா இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி. அத நான் தினம் தினம் ஃபீல் பண்ணேன். எலக்ஷன் டைம்ல நம்ம சொன்ன மாரி கேம்பெயின்ஸ்க்கு போகும்போது, அந்த மக்களை சந்திக்கும்போது, அவர் இவ்வளோ நல்ல விஷயம் செய்ததுனால தான் அவங்கலாம் வந்து நல்லா ரிசீவ் பண்றது, ஒரு 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 ஆரவாரத்தோட வரவேற்கிறதாகட்டும், இல்ல மக்கள் வந்து ஒரு ஒரு கூட்டங்கள் கூடுறதாகட்டும், இந்த மாரி நல்ல ஒரு வரவேற்புகள் இருந்துச்சு. கண்டிப்பா அனைத்து சமுதாய மக்களும் எங்களை ஆதரித்தார்கள். அதனால் அதன் விளைவு தான் 2,00,000 சில்ற ஓட்டு வாங்குனாங்க. ஆ ஆனாலும் அந்த பிரதிபலிப்பின் விளைவுதான் இந்த ஓட்டை ஒழிய, ஒரு சமூகத்தை மட்டும் இவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்று மற்ற சமுதாய மக்கள் எண்ணியிருப்பார்களானா, இவ்வளவு ஓட்டு வந்திருக்குது. சோ பீப்பிள் ஆர் ரெடி டூ அக்செப்ட். மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க. ஆனா, நீங்க சொன்ன மாரி சில பேர் சாயம் பூசுறனால, ஒரு பொது பார்வையில் இல்லாத ஒன்றை இருக்கிறது போல் சித்தரித்து, இவர்கள் இவர்களுக்கானவர், இவர்கள் இவருக்கு தான் செய்வார்கள் அப்படின்ற ஒரு ஒரு பொது பார்வையில் சித்தரிக்கிற ஒரு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்ல ஒரு ஃபால்ஸா ஃப்ரேம் பண்ற மாரி தான் நாங்க பார்க்கிறோம். இப்போ நீங்க பை ப்ரொஃபஷன் ஒரு டாக்டர். அரசியல் அப்பா அரசியல்ல இருக்காங்க. கண்டிப்பா உங்கள எல்லாருமே சின்னவரு. அண்ணனுக்கு அப்புறம் இவரு தான் வரப்போறாரு அப்படின்னு உங்க மேல நெறைய ஹோப்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். சோ வியங்கஸ் ஒரு பார்வையில அரசியல் என்றது எப்படி இருக்கும்? அவருடைய அரசியல்
அடுத்த கட்ட அரசியல் பயணமா நீங்க என்ன பிளான் பண்றீங்க? என்ன மாரியா உங்கள க்ரூம் பண்ணிக்கிறீங்க அதுக்கு? ஆ, அரசியல் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அரசியல் வந்து ஒரு மக்கள் சேவையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக. நானும் அப்படிதான் பார்க்கிறேன். மக்களுக்கு நம்மனால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், மாற்றங்கள் வரணும். அதற்காக நம் சார்ந்து என்ன செய்ய முடியும்? அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆ, அரசியல்ல பதவிகள் வராம போகலாம். ஆனால் நம்மளோட சிந்தனையும், செயல்பாடும் ஒரு நல்ல நோக்கத்துக்கு இஃப் யூ ஸ்டாண்ட் அப் ஃபார் அ காஸ் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க ஒரு ஜெனரிக்கா சொல்றீங்களோ? ஒரு நல்ல நோக்கத்துக்காக நிக்கணும். பட் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டீஷியனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வேணும். நம்ம ஒரு ஜெனரல் பப்ளிக்கா கட்சி சார்பு இல்லாம, வியங்கோ ஆஸ் அ பெர்சனா நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஒரு அரசியல்வாதிக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நான் ஒரு லேமேனு. எனக்கு கட்சி சாயம், ஜான் பாண்டியன் மகன் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம, வியங்கோவா வந்து என்ன சொல்லுவீங்க? ஒரு அரசியல்வாதி இதெல்லாம் இருக்கணும் அவருக்கு. இந்த குவாலிட்டீஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா எத சொல்வீங்க? ஒரு சின்ன தலைவரா பார்க்குறாங்களோ, ஒரு பெரிய தலைவரா பார்க்குறாங்களோ, அது வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்கு முதலில் நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஒரு சுய ஒழுக்கத்தோடு, சுய சிந்தனைகளோடு, நியாயமான போராட்டங்களுக்கும், நியாயமான கோரிக்கைகளுக்கும் முன்னெடுத்து மக்களுக்காக நிக்கணும். சுய ஒழுக்கம்ன்றது நம் காலைல எந்திக்கிறதுல இருந்து நம்ம செய்யற விஷயங்கள், வேலைகள். ஒரு மது பழக்கம் இல்லாமல், ஒரு அ தீய பழக்கங்கள் இல்லாமல், நாமே ஒரு எடுத்துக்காட்டாக முதலில் வாழ வேண்டும் என்பதுதான் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். அண்ட் அதே மாரி மக்களையும் வழிநடத்தி செல்றதுல வந்து நம்ம அறிவியல் சார்ந்து ஒரு அ அரசியல் அதிகாரத்தை நோக்கி தான் நாங்க நகரணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு ஒரு பிரச்சனைகள உண்டாக்கி நாங்கள் அரசியல் வளர்றது வேலை கிடையாது. அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கலாம்? பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, அதை மக்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்றது தான் நாங்க பார்க்கிறோம். இப்ப அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு யூத்க்கான அரசியலா தான் பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்க இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கேல இருந்து வராரு. அண்ணாமலை அவர்கள், அப்புறம் சீமான் அவர்கள், அப்புறம் விஜயோடைய என்ட்ரி. ஸோ அந்த அந்த டிரான்சிஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ அத வந்து நீங்க இவங்களோட அரசியல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் எல்லார்கிட்டயும் நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா. இவங்க இதெல்லாம் பண்றாங்களே! ஐயோ! நம்மளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரஷர் ஜெனரலி நீங்க ஒரு கட்சியில இருக்கிறதுனால உங்களுக்கும் இருக்குல்ல. அப்படி நீங்க அட்மையர் பண்ற விஷயங்கள் இருக்கா இந்த லீடர்ஸ் கிட்டலாம்? கண்டிப்பா இருக்கும். அதாவது எல்லாருக்குமே தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது, ஒரு விஷயங்கள் ஒருத்தர் இருந்து பிடிக்கலாம். அவர்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவத்தில் நாங்க ஓகே, இவரு இந்த விஷயம் நல்லா பண்றாரு. இல்ல நான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும்னா, உதயநிதி ஸ்டாலின் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவரு பெருசா பிரஸ் மீட்லாம் குடுக்கறது இல்ல. அந்த ஒரு போர்வைக்குள்ளேயே இருக்கிறாரு. அவரு இன்னும் டைரக்ட்டா அரசியல்ல அவரு ஒரு துணை முதலமைச்சரா இருந்தாலும், ஒரு தைரியமாக ஒரு விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு அவங்க அப்பான்ற ஒரு போர்வை இருக்குது. அவங்க கட்சின்ற ஒரு பெரிய ஒரு பின்பலம் இருக்கிறது. அதனால அவர்ட்ட எனக்கு தனித்துவமா பெருசா எதுவும் நான் பார்க்கல. அண்ணாமலை கிட்ட என்ன? ஒரு பதில் சொல்றதாகட்டும், ஒரு விஷயங்களை அறிவுபூர்வமாக ஒரு பிரஸ்ஸ சமாளிக்கிறதோ, இல்ல ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து கொண்டு செல்வத நான் நல்லதா பார்க்குறேன். சீமான் அவர்கள். எப்போதுமே ரொம்ப ஃபயரா ஆ பேசக்கூடிய நபரு. நீங்க ரொம்ப சொன்ன மாரி காட்டமா அந்த காட்டமான பேசுவாரு. பேச்சு ஒரு சில நேரத்துல நான் ரசிக்கவும் வைப்பாங்க. ஒரு சில நேரத்துல அது வேண்டாமோ அப்படின்ற மாரியும் தோணும். விஜய் என்ட்ரி பார்த்திருப்பீங்க. நீங்க யாரோட ஃபேன் மொத? உண்மைய சொல்லணும்னா நான் அஜித் ஃபேன். ஓகே. ஸோ இப்போ விஜய் அரசியல எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஸ்பீச்லாம் பார்த்திருப்பீங்க பார்த்துருக்கேன், இல்லையா? ஸோ பார்த்துருக்கேன். எப்படி இருக்கு? அதுதான். அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஒரு படத்த வந்து ஒரு தொடர்ந்து பார்க்குற மாரி தான் இருக்கு. பட் அவர் செயல்பாட்டில் பார்க்கலாம். இப்ப தான் வந்திருக்கிறாங்க. நல்லா பேசுறாங்க. அவரு கட்சிக்காரங்களுக்கு, அவங்க மக்களுக்கு ஏத்த மாரி பேசுறாரு. சரி அவர் செயல்பாடு எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ உங்க அப்பாவுடைய அரசியல் பயணம் அப்படி இல்ல. அப்பா என்னைக்காச்சும் வந்து சொல்லியிருக்காரு, "ஏன் நீ இப்படி இருக்க? இத பண்ணு, அத பண்ணு" அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பிரஷரைஸ்டா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? "என்ன இது நமக்கு பிடிச்சத நம்ம பண்ணுவோம்" அப்படின்னு என்னைக்காச்சும் தோணியிருக்கா? ஏன்னா அரசியல் குடும்பத்துல இருக்கோம் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நெறைய உதயநிதிலாம் கூட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா. ஸோ அப்போ வியங்கோக்கும் அந்த பிரஷர் ஆப்வியஸ்லி இருக்கும்ல. தலைவரோட பையன், "நீ இது இப்படி பண்ணு, அத அப்படி பண்ணுன்னு" ஏதாச்சும் உங்கள சொல்லியிருக்காரா? நான் அத அப்படி பார்க்கல. சின்ன வயசுல இருந்தே ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது, ஸோ எதுக்காக இப்படி இருக்கிறாங்கன்றத நான் சின்ன வயசுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் அப்படி சொல்லும்போது, சரி அவரோட அனுபவத்திலயும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அத வந்து நான் ஒரு சந்தோஷமா தான் ஏத்துக்கிறேனே ஒழிய, அது ஒரு ஒரு கேள்வியாவோ, இல்ல ஒரு ஒரு குறிப்பா ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. அப்பாவ பத்தி பேசும்போது, அம்மாவ பத்தியும் கண்டிப்பா பேசணும். உங்களோட பேக் போனு. ஸோ அவங்க அப்பா இல்லாத சமயத்துல அவங்க நெறைய உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. பிளஸ் மறுபடியும் இப்போ பொதுச் செயலாளரா திரும்ப கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அப்புறம். ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க அவங்கள?
அவங்களுடைய அந்த டிரான்சிஷனா இருக்கட்டும், இல்ல அவங்களோட அந்த பெயின் அவங்க கோ த்ரூ பண்ணி உங்க 2 பேத்தையும் ஆ வளர்த்தி கொண்டு வந்ததா இருக்கட்டும். ஸோ எப்படி அம்மாவுடைய இதுவ நீங்க பார்க்குறீங்க? இப்ப மறுபடியும் பொதுச்செயலாளர் ஆனதுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆ அவர்கள் அவங்களும் நெறையா வி ஹவ் கான் த்ரூ ஒரு ஒரு குடும்பமாக நெறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் முக்கிய பங்கு வந்து எங்க அம்மாக்கு உண்டு. பொதுச்செயலாளர் இருக்கவங்க பொதுச்செயலாளருக்கு கண்டிப்பாக உண்டு. நெறைய மக்களை சந்திக்க ஒரு இதா இருக்கட்டும். அப்பா ஒரு ஒரு ஒ சிறையில் இருக்கும் காலத்துல, ஆ அந்த 8 வருஷம் கொண்டு போன கட்சியை வழி நடத்தினதும், குடும்பத்தை வழி நடத்தினதும், கண்டிப்பாக அவர்களுக்கு நெறைய பங்கு உண்டு. எலக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மக்களையும் சந்தித்து, கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து, அதை மேனேஜ் பண்றதெல்லாம் நான் நெறைய கத்துக்கிட்டேன். அம்மாட்ட இருந்து நெறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க பொதுச்செயலாளரா இருக்கிறது. அடுத்து இப்ப நம்ம 26 எலக்ஷன நோக்கி நீங்க கட்சி கட்டமைப்ப வளர்க்குறீங்க. ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டத்துல. இப்ப நீங்க வந்து ஒரு மாநாடும் அறிவிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆமா. அது 25த் இயரோட ஸ்பெஷல் மாநாடா அப்படி இருக்குமா? என்னென்ன பிளான்ஸ் ஆ. வச்சிருக்கீங்க? அது வந்து எங்களோட கட்சி ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. ஸோ 25வது ஆண்டு வெள்ளி விழாவை சமத்துவ மாநாடாக நாங்க திண்டுக்கல்ல வரும் ஆகஸ்ட் 24 வச்சிருக்கிறோம். ஓகே. ஆ அது கண்டிப்பா அனைத்து மக்களுக்கும் நாங்கள் போராடக்கூடிய எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் இந்த பொதுக்குழுவில் வலியுறுத்தும் இந்த கோரிக்கைகளை எந்த லெவல்ல எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடும் 26 சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான ஒரு ஏன் ஏன் நகர்வாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா திண்டுக்கல்ல சூஸ் பண்ணியிருக்காரு தலைவர்? தலைவர் சின்ன வயதிலிருந்தே ஒரு எம்ஜிஆர் ஃபேன். ஆ. முதல்ல தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அண்ணாச்சி அவர்கள் திண்டுக்கல்ல தான் ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட். விஷயமாக இருக்கட்டும். அதே மாரி எங்கள் சமூகம் சார்ந்த மக்களும் அதிகமாக உள்ள ஒரு பகுதி. ஸோ உங்க அடுத்த கட்ட எலக்ஷன் கன்டெஸ்ட் பண்ணுவீங்களா 26ல? அது மாரி ஏதாச்சும் ஹோப்ஸ் வச்சிருக்கீங்களா? ஏதாவது பிளான்ஸ் இருக்கா ஃபார் 26 எலக்ஷனுக்கு? நிச்சயமாக நான் கன்டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் எனக்கு அந்த மாரி எந்த ஆம்பிஷனும் கிடையாது. தலைவர் அவர்கள் கட்சி முடிவின் கீழ் செயற்குழு, பொதுக்குழு கூட்டி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அதற்கேத்த மாரி நாங்கள் அனைவரும் பயணிக்க தயாராக உள்ளோம். இதில் எனக்கு தான் சீட்டு, இல்ல அவர்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு யாருமே எங்க கட்சியில பயணிக்கலன்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ உங்க நேரத்த ஒதுக்கி நெறைய கேள்விகளுக்கு பதில் குடுத்தீங்க. ரொம்ப அழகான பதிலா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க் யூ.